என் தங்கப்பிள்ளையே, இன்று ஆடி மாதத்தினுடைய முதலாவது நாள் இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். ஏகாதசி இரவில் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டது உன்னுடைய பாக்கியம். என் பிள்ளையே, இதனை கேட்டு முடித்ததும் நாளை நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றேன். என் குழந்தை, இன்று மாத பிறப்பு. நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த 2 பொருட்களையும் நீரில் போட்டு நீ குளிப்பாயானால் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டுகின்றதோ இல்லையோ, என் பிள்ளையே, உனக்கு மிக பெரிய மன நிம்மதி கிடைக்கும். நீ செய்கின்ற செயலில் உனக்கு மிக பெரிய தெளிவு கிடைக்கும். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று அறிய முடியாமல் என் பிள்ளை தவிக்கின்ற நேரத்தில் உனக்கான முழுமையான மனத்தெளிவை கொடுக்க இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு எத்தனை நாட்கள்தான் இந்த கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்? எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் முடிவு கட்டிவிட வேண்டுமல்லவா? அதிலும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீ இது போன்று குளித்தால் உனக்கு மிகவும் நல்லது. என் பிள்ளையே, சில அதிர்ஷ்ட செய்திகள் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அதிர்ஷ்ட செய்தி கிடைக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் அதை ஒழுங்காக தன் வாழ்க்கையில் பின்பற்றி வந்தாலே அவர்கள் நினைத்ததை எல்லாம் அடைந்து விடுவார்கள். என் குழந்தைக்கு முதலில் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் என்னவென்பதனை சற்று தெளிந்து கொண்டால் நிச்சயமாக நான் என்ன சொல்லப் போகின்றேன், உன் வாழ்க்கையில் எதை தரப்போகின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் என் பிள்ளைக்கு முதலில் தன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையும் வராகியின் வாக்கின் மீது நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அம்மா நமக்கு நல்லது சொல்வாள். அம்மா சொல்வதை நாம் பின்பற்றினோமானால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் பொழுது அந்த விஷயம் உனக்கு அடுத்தடுத்து நல்ல வெற்றிகரமான செயலை செய்வதற்கான அனைத்து முன்னேற்றத்தையும் கொடுக்க நீ தெய்வத்தை முழுமையாக வழிபட்டு உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காமல் போகாது என்று உன் தாயானவள் நான் உனக்கு பல முறை சொல்லி இருக்கின்றேன். அதைத்தான் இப்பொழுதும் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய முயற்சிக்கான வெற்றியினை நான் தருவேன். ஆனால் என் குழந்தை, அதற்கான சரியான பாதையில் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உறுதி எனும் பொழுது அதை என்னிடத்திலிருந்து என் பிள்ளை நீ மனம் கோணாமல் பெற்றுக்கொள்வாய். அம்மாவிற்கு என்ன ஆசையா, என் பிள்ளைக்கு கேட்டதை கொடுக்க கூடாது என்று? நிச்சயமாக கிடையாது. நான் இருப்பதே என் பிள்ளைகள் உங்களுக்காகத்தான். நான் இருப்பதே உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பதற்காகத்தான், உன்னை நல்ல நிலையில் கொண்டு வருவதற்காகத்தான். அப்படி இருக்கும் பொழுது அம்மா ஒரு பொழுதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்ப மாட்டேன். ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டத்தின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம். இந்த கஷ்டத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையில் நீ தொலைந்த விஷயங்களை பெறப்போகிறாய் என்ற அர்த்தம். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ உணர வேண்டிய தருணம் என்ற அர்த்தம். எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை சீர்படுத்த போகின்றது, நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல போகின்றது என்ற அர்த்தம். இதையெல்லாம் உணர்கின்ற பிள்ளைகளுக்கு வராகியின் அருமை என்னவென்று நிச்சயமாக தெரியும். அம்மா எந்த நேரத்திலும் உனக்கு கண்ணீரை வர வேண்டும், நீ அழ வேண்டும், அழுது புரள வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. நீ அழுதால் இந்த தாயானவள் என் கண்களிலும் நீர் வழியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு சில நேரங்களில் வருகின்ற சில பிரச்சனைகளினால் மனமுடைந்து வேதனைப்பட்டு தவித்து நிற்கின்றாயல்லவா? அந்த நேரங்களில் எல்லாம் மனதார என்னை அழைத்து பார்த்தாயானால் முதலில் உன் மனதிற்கு தெளிவு கிடைக்கும். அதன் பிறகு நிச்சயமாக நமக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கையை உனக்கு முழுமையாக கொடுப்பதுதான் என்னுடைய வேலை என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையை, ஒற்றை நொடியில் அனைத்து விஷயங்களையும் தலைகீழாக புரட்டி போட்டு பேரதிசயத்தை நடத்த முடியும்.
ஆனால் அது வாழ்க்கை கிடையாது. அப்படி அதிசயத்தை நடத்த வேண்டும் என்றால் இங்கு யார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் இருக்காது. வாழ்க்கையை முதலில் ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாமலேயே போய்விடும். இதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கின்ற சில விஷயங்களை நீ முதலில் தெளிவாக உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை கஷ்டப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாய். சரி, நாளைய விடியலில் என் பிள்ளை எதை நீரில் போட்டு குளிக்கப் போகின்றாய் தெரியுமா? என் தங்கமே, நாளைய விடியல் உனக்கான வெற்றி விடியல். என் குழந்தை, முதலில் நம்முடைய மனதும் நம்முடைய உடலும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னால் எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்ய முடியும். உன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்றால் அதற்கு முன்பு நீ சற்று யோசித்து பார். உன்னுடைய மனது ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றதா? உன்னுடைய மனது ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கிறதா என்று? அப்படி உன் மனது செய்கிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய உடல்நிலையானது பாதிக்கப்படும். முதலில் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க பழகு. நிச்சயமாக என் பிள்ளையே, அப்பொழுதுதான் நோய் எதுவும் உனக்கு வராமல் இருக்கும். என் குழந்தை, ஆடி மாதம் பிறந்து விட்டதல்லவா? வேப்பிலை என் பிள்ளையின் இல்லத்தில் இருக்க வேண்டும். என் குழந்தையே, கொஞ்சம் வேப்பிலையும் கொஞ்சம் மஞ்சளும் கலந்த நீரில் நீ குளித்தால் போதும். உன்னை பிடித்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி உன்னை நெருங்கி வருகின்ற அத்தனை தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் உன்னை விட்டு விலகி எதுவாக இருந்தாலும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்ல நிலை ஏற்படும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். உன்னுடைய மனநிலை தெளிவாகும். உன்னுடைய உடல் நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நீ விடுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. அதற்கான நல்ல நேரத்தை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருப்பவர்கள் பார்க்கின்ற பார்வைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவரவர் எண்ணங்கள் அவரவர்களுக்கே போய் சேரட்டும். அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, அதனால் யாரை பற்றியும் சிந்திக்காமல் யாருடைய பார்வைகளுக்கும் பதில் சொல்லாமல் நீ செய்கின்ற செயல் சரி என்று எண்ணி அதை நீ செய்து கொண்டிரு. நிச்சயமாக எல்லாமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். என் பிள்ளையே, அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பதும் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு பதிலளித்து கொண்டிருப்பதும் உன்னுடைய நேரத்தை தான் நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அற்புதங்களை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நல்லதற்காகத்தான் நடக்கின்றது. இனி நடக்கப் போவதும் உன்னுடைய நல்லதற்காகத்தான் நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். இதிலும் குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு சற்று வெந்நீரில், அதாவது சுடுநீரில் இந்த வேப்பிலையும் மஞ்சளையும் போட்டு வைத்துவிட்டு அது நன்றாக ஆறிய பிறகு அந்த நீரில் குளிப்பாட்டினால் நிச்சயமாக பிள்ளைகளின் உடலில் எந்த நோய்களும் அண்டாது. பிள்ளைகளின் உடலில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகள் கூட சரியாகிவிடும். மிக பெரிய கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய வேப்பிலையும் மஞ்சளும் நிச்சயமாக உடலில் இருக்கின்ற அத்தனை தோல் வியாதிகளையும் குணப்படுத்தும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சில விஷயங்கள் தெரிந்து விட்டது என்றால் அதை சரியாக பின்பற்றி உன்னுடைய உடல்நிலையை நீ பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என் குழந்தைக்கு இந்த மாத முடிவிற்குள் உடல் நிலையிலும் மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு என் பிள்ளை தொடர்ந்து உனக்கான வெற்றியினை பெற தொடங்கி விடுவாய்.
தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெற்றுவிட்டால் போதுமல்லவா? வேறென்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில்? என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு எல்லா சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி நல்லபடியாக நடக்கும். இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் உன்னோடு இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. எதை பற்றிய தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை. எதை நினைத்தும் வருந்தாமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.